Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatul lil muttaqin. Wassalatu wassalamu ala Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெருன்படையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மார்க்க மற்றும் சமூக விழிப்புணர்வு கூட்ட நிகழ்ச்சியில் நபி வழி நடப்போம் என்ற தலைப்பின் கீழே பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு முஸ்லிமனுடைய வாழ்வு என்பது இந்த உலகத்தை மையப்படுத்தியதாக, இந்த உலகத்தை முக்கியத்துவம் படுத்தியதாக இருக்கக்கூடாது. மறுமைதான் நிலையானது, மறுமைதான் நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடியவராகத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இதை வெறுமனே ஒரு செய்தியாக, ஒரு தகவலாக சொல்லாமல், இந்த உலகத்திலே மனிதன் பார்க்கக்கூடிய ஆடம்பரமான அவனுடைய ஆசைகளை, அவனுடைய இச்சைகளை தூண்டக்கூடிய ஏராளமான காட்சிகள் அவனை சுற்றி சூழ இருந்தாலும், பொருளாதாரத்தின் மீதும் வியாபாரத்தின் மீதும் பொருட்களின் மீதும் பெண்களின் மீதும் குழந்தைகளின் மீதும் பேராவல் கொள்ளக்கூடிய வகையிலே மனிதன் படைக்கப்பட்டிருந்தாலும், இந்த உலக வாழ்வில் மறுமைக்காக நாம் வாழ்வது எப்படி, மறுமையை முன்னிலைப்படுத்தி என்னுடைய உலக வாழ்வை கட்டமைப்பது எப்படி என்ற வாழ்வியல் வழிகாட்டுதலை சொல்வதற்காகத்தான் எல்லா சமுதாயத்திற்கும் இறை தூதர்களை இறைவன் அனுப்புகிறார். வெறுமனே அந்த இறை தூதர்கள் நீங்கள் இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த ஒற்றை செய்தியை சொல்வதற்காக வரவில்லை. அப்படி சொன்ன இறை தூதர்கள் மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த மறுமைக்காக உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நிலையானது, அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் அளப்பரியது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்ற இந்த சித்தாந்தத்தை சொன்ன தூதர்கள் அந்த மறுமைக்காக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியல் முன்மாதிரியாகத்தான் எல்லா நபிமார்களும் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிரா. உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் சந்திக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ஆதரவு வைக்கிறாரோ அவருக்கு இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்மாதிரியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு இருக்கக்கூடிய முதல் நிபந்தனை நீ அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடியவனாக இருக்கும். அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்தில், அல்லது அந்த நம்பிக்கையில உறுதி இல்லாத பட்சத்தில் நீ முகம்மது நபி அவர்களை தூதராக எடுத்து எந்த புண்ணியமும் இல்லை. உன் இலக்கு மறுமை என்று சொன்னால், உன் சந்திப்பு படைத்த இறைவன் என்று சொன்னால், அதற்கான பாதையை இந்த முகம்மது நபி அவர்களுடைய வாழ்க்கை உனக்கு எடுத்து காட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறார். மேலும் இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, அத்தீஉல்லாஹ அத்தீஉ ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அஅமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். உங்களுடைய முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? நபிகளாருக்கு நம் மீது அல்லது நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? இரண்டு முக்கியமான கடமை இருக்கிறது. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு கட்டளையை சொல்கிறார்கள். அந்த கட்டளை என்னுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக இருந்தாலும் தூதர் சொன்னால் அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுவேன். நான் விரும்பாத ஒன்றை தூதர் கட்டளையிடுவாரேயானால், என்னுடைய உள்ளம் ஏற்காத ஒன்றை என்னுடைய தூதர் செய்யுமாறு சொல்வாரேயானால், என் தூதருக்காக தூதருடைய கட்டளையை ஏற்று நான் நடப்பேன். இப்படி ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். இது தூதருக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை. திருமறை குர்ஆனில் திரும்ப 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 இந்த செய்தியைத்தான் இறைவன் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், இறைவனிடத்திலே கண்ணியத்தை பெறுவீர்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால் தான் நீங்கள் நேர்வழி பெற முடியும் என்று தன்னுடைய திருமறையிலே திரும்ப திரும்ப இறைவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. நபிகளாருக்கு கட்டுப்பட வேண்டும். அந்த கட்டுப்படுதலில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் வரம்பு மீறிவிடக் கூடாது. நபிகளார் சொன்னதை மட்டும்தான் செய்யணும். நபிகளார் எதை செய்ய சொன்னார்களோ அதை மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், மா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு மா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. இந்த தூதர் உங்களுக்கு எதை தருகிறாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை விளக்குகிறாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சொன்னதை மட்டும் செய்யுங்க. இல்ல என்னால முடியும், எனக்கு ஆற்றல் இருக்கு, மார்க்கத்துல நாங்க ரொம்ப பேணுதல் என்று எந்த காரணத்தை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியில் வரம்பு மீறாதீர்கள் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை. இதை ஏன் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் என்றால், இன்றைக்கு முஸ்லிம்களில் பலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத எத்தனையோ காரியங்களை இபாதத் என்ற பெயரால், வணக்கம் என்ற பெயரால், சுன்னத்து என்ற பெயரால் பல்வேறு விதமான காரியங்களை தங்களுடைய வாழ்விலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்களே, இதுவெல்லாம் தவறு. இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி காட்டித் தரவில்லை என்று சொன்னால் நம்மை பார்த்து என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? எங்க தொழுகிறது தப்பா, நோன்பு வைக்கிறது தப்பா, திக்ர் ஓதுறது தப்பா, என்னங்க இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லலங்கிறீங்க, ரசூலுல்லாஹ் காட்டி தரலங்கிறீங்க. இரவு தொழுகை 20 ரக்காய் தொழுகிறதுல என்னங்க தப்பு வந்துற போது? தொழத்தானே செய்யறோம். நாங்க என்ன பள்ளிவாசல்ல பாட்டு கச்சேரியா நடத்துறோம்? நாங்க என்ன ஆடலும் பாடலுமா நடத்துறோம்? தொழதானே செய்யறோம். தொழுகிறது தப்பா? மேராஜுடைய நாள் என்று அந்த நாளிலே நோன்பு வைக்கிறார்கள். கேட்டால் நோன்பு வைப்பது தப்பா? இப்ப என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, தொழுகை என்பது தவறில்லை, நோன்பு என்பது தவறில்லை, திக்ர் என்பது தவறில்லை. எப்போது அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யுமாறு சொல்லி இருந்தால் தப்பில்லை. நபிகளார் சொல்லாத ஒரு காரியத்தை அது வணக்கமாகவே இருந்தாலும், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை குறித்துக் கொள்ளுங்கள், வணக்கமாகவே இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்றால் அதை செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்வோமையானால் அதற்கு பேர் தான் வரம்பு மீறுதல். நபிகளாருடைய காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில இருந்து வெளியே இருக்கிறாங்க. வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து ஒரு 3 நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, நபிகளாருடைய மனைவி மாடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க வெளியில எங்களோட இருக்கும்போது, பள்ளிவாசல்ல இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்னென்ன அமல்கள் செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்த பிறகு எதையேனும் உபரியாக செய்வார்களா, அதிகப்படுத்தி செய்வார்களா, கூடுதலான அமல்களை செய்வார்களா? அப்படி செய்திருந்தால் அதை எங்களுக்கு சொல்லுங்களே என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்தா உதவி செய்வாங்க, ஏதாவது இருந்தா செய்வாங்க. பள்ளிவாசல்ல தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டா ரசூலுல்லாஹ் பள்ளியை நோக்கி போயிருவாங்க. இப்படிதான் ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. இதை தவிர வேற ஸ்பெஷலாலாம் ஒன்னும் ரசூலுல்லாஹ் எதுவும் செய்ய மாட்டாங்க என்று பதில் சொல்லப்படுது. இதை கேட்ட உடனே
வந்த 3 நபித்தோழர்கள் பேசிக் கொள்கிறார்கள். எப்படி? கது குஃபிரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். நபிகளாருடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அமல் செய்தால் போதும். அவங்க கூடுதலாக அதிகப்படியாக அமல் செய்ய வேண்டிய அவசியம் நபிகளாருக்கு கிடையாது. ஆனால் நாம் அப்படியா? நாம் தொழக்கூடிய தொழுகை நமக்கு போதாது, நாம் வைக்கக்கூடிய விலகி இருக்க போகிறேன், திருமணம் செய்ய மாட்டேன், என்னுடைய வாழ்வை நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறேன் என்று ஒருவர் சொல்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 3 பேரும் பேசிய விஷயம் என்ன? எதை பத்தி பேசுறாங்க? தொழுகையை பத்தி ஒருத்தர் பேசுறார், நோன்பை பத்தி இன்னொருத்தர் பேசுறார், அல்லாஹ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்க போவதாக இன்னொருத்தர் பேசுறார். நம்முடைய பார்வையில இந்த 3 நன்மை தானே, நன்மையான காரியம் தானே. இரவு முழுவதும் தொழ போறேன்னு ஒருத்தர் கிளம்புறாருங்க, பகல் முழுவதும் நோன்பு வைக்க போறேன் இன்னொருத்தர் கிளம்புறாரு, அல்லாஹ்வுக்காக என்ன அர்ப்பணிக்க போறேன் இன்னொருத்தர் கிளம்புறாரு. வெளியில இருந்து பார்த்தா 3ம் சிறந்த காரியங்கள், எவ்வளவு நன்மையான காரியங்களை ஆர்வத்தோட செய்யறாங்க என்று நாம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஹதீஸ் இன்னும் முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வீட்டுக்கு வந்து கேட்கிறாங்க, அன்தும் குல்தும் கதாவ கதா, நீங்களா இப்ப என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பேசிட்டு வந்தீங்களே அது நீங்க தானா என்று கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைய மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட நான் உங்களுக்கு விருப்பத்திற்குரியவனாக ஆகாத வரையிலும் நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆகவே முடியாது என்றார்கள். நபிகளாரை நான் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? நான் பெற்ற என் பிள்ளையை விட நேசிக்க வேண்டும், என்னை பெற்ற என்னுடைய பெற்றோரை விட நேசிக்க வேண்டும், என் மனைவி, என் குடும்பத்தார், என் நண்பர்கள் அனைவரை விட நேசிக்க வேண்டும். சகோதரர்களை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். நான் யாரையெல்லாம் நேசிக்க கூடியவனாக இருக்கிறேனோ அவர்கள் எல்லாம் ரத்தமும் சதையுமாக என் கண்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி இருக்காங்க, எங்க அத்தா அம்மா என் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க, என் மனைவி, என் நண்பர்கள் எல்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. தினம் தினம் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கூட எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, அவங்க உருவம் கூட எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. நபிகளாருக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது, என்ன சம்பந்தம் இருக்குது? எந்த சம்பந்தமும் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும் தெரியுமா? நீ பெற்ற உன்னுடைய பிள்ளையை விட இந்த தூதரை நேசிக்கணும். ஒரு கால், ஒரு சூழ்நிலை உன் பிள்ளையா அல்லது நபிகளாயமா என்று வந்தால் நபிகளாருக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுப்பதுதான் ஒரு மூமினுடைய பண்பு என்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த தூதர் இருக்கிறாரே அவர் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர். என் உயிரை விட ரசூலுல்லாஹ்வை நான் நேசிக்கிறேங்க. என் உயிரை கொடுத்தாவது நபிகளாரை நான் காப்பாற்றுவேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தியை சொன்னார்களோ அதை துணிந்து நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று ஒரு முஸ்லிம் இருப்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள், என் வாழ்நாள் முழுவதும் அந்த வார்த்தையை கடைபிடிப்பதற்காக நான் பாடுபடுவேன் என்று எந்த முஸ்லிம் இருக்கிறானோ அவன்தான் உண்மையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடியவன். இப்ப என்ன பிரச்சனை? இந்த நேசத்தில், இந்த அன்பில் ஒரு முஸ்லிம் வரம்பு கடந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல எப்படி ஒரு முஸ்லிம் வரம்பு கடக்க கூடாதோ அதே போல நபிகளாரை நேசிக்கிறேன், நபிகளாரை விரும்புகிறேன், என் உயிருக்கு மேலாக தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த நேசத்தில் ஒரு முஸ்லிம் வரம்பு கடந்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். மரியமின் மைந்தன் ஈசாவை எப்படி அந்த சமுதாய மக்கள் வரம்பு கடந்து புகழ்ந்து 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 அழிந்து நாசமாய் போனார்களோ அப்படி செய்யாதீர்கள். கூலு அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள்.
அவனுடைய தூதர் என்று என்னை நீங்கள் சொல்லுங்கள். என்னை புகழ்வதாக இருந்தால் இந்த 2 வார்த்தையை தவிர வேற எதை சொல்லி என்னை நீங்க புகழாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நபிகளாரை புகழ்கிறோம், நபிகளாரை நேசிக்கிறோம், நபிகளாரை நேசிப்பது தவறா என்ற பெயரிலே ரபியுல் அவல் மாதம் வந்தவுடனே மௌலூதை நோக்கி, மீலாது விழாவை நோக்கி இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே கணிசமானவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், எனது அருமை சகோதரர்களே, சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்கிறேன் என்ற பெயரிலே இந்த மீலாது விழாவை செய்யக்கூடிய அல்லது மௌலூது ஓதக்கூடிய எனது அருமை சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், அவர்கள் அனைவருமே தெரிந்துதான் செய்கிறார்களா அல்லது அதனுடைய சாதக பாதகத்தை புரிந்துதான் செய்கிறார்களா அல்லது அறியாமையில செய்கிறார்களா என்று தெரியவில்லை. திறந்த மனதோடு அவர்களை பார்த்து நாம் கேட்கிறோம். நபிகளாரை நாம் நேசிக்கிறோம் என்றால் யோசிச்சு பாருங்க, யதார்த்தத்தை புரிஞ்சு பாருங்க. நம்மை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பல்லாயிரம் மடங்கு நேசித்தவர்கள் நபித்தோழர்கள் இல்லையா? உயிரையே கொடுத்தாங்களேங்க. அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தங்களுடைய உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்கள், செல்வத்தை கொடுக்க தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் யாராவது ஒருவர் இன்றைக்கு எந்த மௌலூதை வணக்கமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, முஸ்லிம்களில் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த காரியத்தை நபித்தோழர்கள் யாராவது செஞ்சாங்களா? ஒரே ஒரு செய்தி, ஒரு பலகீனமான செய்தியாவது இருக்கிறா? இல்ல. சரி, நபித்தோழர்களை விட்டுருங்க. முந்தி சென்ற இமாம்கள், அது அபு ஹனீஃபா இமாமாக இருந்தாலும் சரி, ஷாஃபியாக இருந்தாலும் சரி, மாலிக்கியாக இருந்தாலும் சரி, எந்த மதுஹபுகளுடைய இமாம்களை தூக்கி பிடித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த மதுஹபு இமாம்களாவது மௌலூதை சொன்னார்களா? மௌலூது ஓதுங்கன்னு சொன்னாங்களா? நபிகளாருடைய பிறந்த நாள் அன்றைக்கு மௌலூது ஓதி அந்த வணக்கத்தை நிறைவேற்றுங்கள் என்று மதுஹபிலாவது இருக்கிறா? இல்ல. சஹாபாக்கள் செய்யல, இமாம்கள் செய்யல. அப்ப இதை யாருதான் செஞ்சா, யாருதான் உருவாக்குனா? நீங்கள் மௌலூதுடைய வரலாறு எடுத்து பாருங்க. எண்ணி ஒரு 200-300 ஆண்டுகளுக்குள்ளே உருவாக்கப்பட்ட பாடல் வரிகள் தான் இந்த மௌலூது. அதை இன்றைக்கு பெரிய வணக்க வழிபாடாக, பெரிய இபாதத்தாக நினைத்துக் கொண்டு இஸ்லாமிய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறார்களே, பெரும் வேதனை. பெருவாரியான முஸ்லிம்களுக்கு அந்த மௌலூதுல என்ன இருக்குன்னே தெரியாதுங்க. உண்மை அதுதான். வெகுஜன மக்களுக்கு அது காலங்காலமா செய்கிறோம், ஓகே, ஆனா அதுல என்ன இருக்குது, என்ன சொல்றாங்க, என்ன வாசகம் இருக்குது தெரியாது. அந்த மௌலூது ஓதுறோங்கிற பேர்ல அந்த சபையில அந்த ஒரு பாடல், அந்த ஒரு டியூன்ல ஓதுன உடனே எல்லாம் சரிதான் போல, கரெக்ட் தான் போல என்ற மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள் அறியாமையின் காரணமாக. எனது அருமை சகோதரர்களே, மௌலூதுகளிலே இருக்கக்கூடிய வரிகள் சாதாரண வரிகள் அல்ல. இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய, இறைவனுடைய கோபத்தை, இறைவனுடைய சாபத்தை, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபெரும் பாதகத்தை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய பாடல் வரிகளாக மௌலூது புஸ்தகங்கள் இருக்கிறது. தயவு செய்து அந்த மௌலூதை கையில எடுத்து விடாதீர்கள், அதன் பக்கம் சென்று விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து பாடுகிறார்கள், அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர் என்று. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தைங்க இது! அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 70 தடவைக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்ற பெயரிலே அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் கொண்டு வந்து இந்த மௌலூதிலே வைக்கிறார்களே, இந்த வாசகத்தினுடைய அர்த்தம் எல்லாம் தெரியாம பாமர மக்கள், சாதாரண மக்கள் அதை ஒரு இபாதத் என்று நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்களே, பெரும் வேதனை, பெரும் கவலை. சாதாரண பாவம் இல்லை சகோதரர்களே, மிக மோசமான ஒரு பாவம். நினைத்து கூட பார்க்காத பெரும் அகல பாதாளத்திலே நம்மை தள்ளக்கூடிய ஒரு நாசம். அந்த நாசத்தின் பக்கத்தை உயர்த்தி பேசிக் கொண்டுதானே இருக்கிறோம். நபிகளார் காட்டிய பெரும் இரக்கத்தை மக்கள் மன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோமே, இது நபிகளாரை புகழ்வதுதானே? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் புகழுக்குரியவர்கள், அவர்களை புகழ்வதற்கு மிக தகுதியானவர்கள், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிலே இஸ்லாம் நமக்கு வரம்பை மிதிக்கிறது. அதில் எல்லை மீறி விடாதீர்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னதோட நிறுத்திக்கங்க, வரம்பு மீறாதீங்க என்ற எல்லையை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறதே. அந்த அடிப்படையில் நின்று நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டுமே ஒழிய அதிலே நாம் வரம்பு மீறிவிடக் கூடாது. மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம், திறந்த மனதோடு சொல்கிறோம். எனது அருமை சொந்தங்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எங்கள் மீது ஒருவேளை எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தினாலோ எங்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வினாலோ இவன் என்னடா சொல்றது, நம்ம என்னடா கேட்கிறது என்ற ஒரு எண்ணத்தினாலோ கூட தயவு செய்து இந்த பாவத்தை செய்து விடாதீர்கள். மிக மோசமான பாவம். அல்லாஹ்வை கேவலப்படுத்தி, நபிமார்களை கேவலப்படுத்தி, மலக்குமார்களை கேவலப்படுத்தி, அந்த பாடல்ல பாடுறதுனால உங்களுக்கு தெரியல, அவ்வளவு மோசமான அர்த்தங்கள் நிறைந்த வார்த்தைகளை இன்றைக்கு வணக்கம் என்ற பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த ஒரு காரியத்தினை ஒருபோதும் நீங்கள் கையில் எடுத்து விடாதீர்கள். இறைவனுடைய கோபத்தையும் இறைவனுடைய சாபத்தையும் பெற்றுத் தரக்கூடிய காரியமாக இது இருக்கிறது. இதிலிருந்து இஸ்லாமிய சமுதாயம் விலகி நிற்க வேண்டும். எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபமோ அதிருப்தியோ இவன் என்னடா சொல்றது, நம்ம சிறப்பா செய்வோண்டா என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கருணை பார்வையை நீக்கி கோபத்தை இறக்கக்கூடிய மிக மோசமான ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்கிறது. இதில் ஒரு முஸ்லிம் வரம்பு மீறி என்று சொன்னார்களோ தந்த நபி வழியின் அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். என்னுடைய இறுதி சொல்லாக அகில உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.